வீட்டுக்கு மறுபடியும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த மாதிரி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை புரட்டி அதுக்கப்புறமா அது திருடு போய் அதை கண்டுபிடிச்சு வீட்டை திருப்பி அப்படின்ட்டு அப்படியே வீட்டை திருப்பி இந்த மாதிரி எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி அங்க இருந்த விஜய் அந்த மாதிரி மனோஜை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் மட்டும் இல்ல அங்க இருந்த எல்லாருமே ஒரு பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவை இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அந்த பணத்தை புரட்டி இந்த வீட்டையும் திருப்பிடுறாங்க. சிந்தாமணி அதுக்கு நடுவில் ஏதேதோ தெல்லுமுல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே பழிக்காம கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்து இந்த மாதிரி அந்த வீட்டை மீட்டு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா எப்படியா வீட்டை திருப்பியாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் என்ன இன்னும் எல்லாரும் பேசிக்கிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்க வேலையை பாருங்க. இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஷோரூம்ல நான் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தேன், அதனால நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன் சொல்லிட்டு அவர் எப்போ இருக்கிற அந்த ரூமுக்கு போறாங்க. அதுக்கு விஜய் நில்லு, நீ ரூம்குள்ள போக வேண்டாம், இங்கே படு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் என்ன இந்த மாதிரி சொல்றீங்க, அது என்னோட ரூம், நான் அங்கதான் ரெஸ்ட் எடுப்பேன், அங்கதான் ஏசி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட விஜயாவா உனக்கு ஏசியும் கிடையாது ஓசியும் கிடையாது, அதாவது இந்த வீட்டை கஷ்டப்பட்டு திருப்பினது முத்து மீனாவும் தான். ஸோ அவங்களுக்கு அந்த ரூமை கொடுக்காம இந்த மாதிரி உனக்கு தரது அவ்வளவு சரியா இருக்காது. ஸோ அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா அந்த வீடு இன்னைக்கு நமக்கு வந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு ஒன்னு அந்த ரூம்ல தங்க வைக்க முடியாது. கண்டிப்பா அந்த ரூம் அவங்களுக்கு தான் சேரணும், நீ இனிமேல் இப்போ இல்லை எப்பவுமே இந்த மாதிரி ஹாலில் இருந்துக்கும், இனிமேல் அந்த ரூம் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அங்க இருந்த எல்லாரும், அதை விட அங்க இருந்த மனோஜ் என்னமா இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு.